Hello friends, வணக்கம். Welcome back to our channel jasvikamedia. And இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்க வாங்க. அம்மாக்கு தம்பி சொல்ல வெள்ளாச்சி எடுத்து வெள்ளை பகுதி சொல்ல. சோ வந்து டெலிவரி பேக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நான் வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். டெலிவரி பேக்ல என்னெல்லாம் வந்து ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன் அப்படினா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பிரெக்னென்ட் இருக்கீங்க. சோ சீக்கிரம் டெலிவரி பேக் வீடியோ வந்து போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வாங்கிட்டேன். சோ வந்து என்னென்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேக் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப நிறைய எல்லாம் எடுத்துருக்கல. சோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டவல், நம்ம தலையோட அதாவது எப்படி சொல்றது, தலை வந்து கவர் ஆகி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டவல் வந்து எடுத்திருக்கேன். இது சரணா ஸ்டோர்ல தான் வந்து எடுத்தேன். ஸோ ஒவ்வொன்றும் ரேட் வந்து தனித்தனியா சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் சொல்லிட்டு ரொம்ப லென்த்தா போகும். அந்த டவல் பாத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கு, 2 லேயர் இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் குவாலிட்டியாவே வந்து வாங்கினது நானு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிங்க் கலர்ல. மோஸ்ட்லி பேபிக்குலாம் வந்து பிங்க் கலர் போட்டா அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் டவல் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த டவல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைய ஃபோல்ட் பண்ணி வைக்க சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு வேஷ்டி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். லங்கோடு வந்து கட்டுறதுக்காக ஒரு வேஷ்டி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது ஊர்ல இருந்து மாமியார் வந்து கொண்டு வர சொன்னேன். இந்த வேஷ்டி இந்த கரை மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வேஷ்டி யூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து பேம்பர்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டேன். இப்பயே வந்து சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் தானே, இருக்கிறதுலேயே ஸ்மால் சைஸ் எதுவோ அது வந்து பேம்பர்ஸ் வாங்கி வச்சிட்டேன், ஒரு பண்டில் மாதிரி, அதாவது ஒரு பேக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரின் ஷீட். இது என்ன கலர் வந்து வாங்கிருந்தேன் அப்படின்னா ஒயிட் கலர்ல வாங்கிருந்தேன். எல்லாமே பிங்க்லயே வாங்கக்கூடாது, போட்டோ யூரின் ஷீட்ல வந்து கொஞ்சம் வேற மாதிரி கலர் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒயிலட் கலர்ல வந்து வாங்கிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குங்க, நல்லா பெருசாக வந்து வாங்கிருந்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் 1 வயசு வர வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக வந்து யூரின் ஷீட் வந்து வாங்கிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு 2 யூரின் மேட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒயிட் கலர், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர். ஒன்னு சரணா ஸ்டோர்ல வாங்கினேன், ஒன்னு லாலிபாப் ஸ்டோர்ல வந்து வாங்கிருந்தேன். ஸோ 1 by 1 வந்து காட்டுறேன். அண்ட் அடுத்து வந்து பேபிக்கு வந்து இப்போ வந்து குளிர் டைம்ல, அதாவது கார்த்திகை மாசம் வந்து குளிர் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ அதனால வந்து குளிர் டைமுக்கு இது ஓபன் பண்ண முடியல, இன்னும் அது ஓபன் பண்ணி வச்சிருந்தோம் இந்த இது. ஸோ வந்து குளிர் டைம்ல ஸ்வெட்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஸ்வெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிங்க் கலர்ல ஒன்னும், பிளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கலர், இது வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ், ஒரு மாதிரி லைட் எல்லோல ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இந்த இதுதான் இந்த இது அழகா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு போட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜஸ்விக்குட்டிக்கு இது ஒன்று வாங்கணும். ஆக்சுவலா முன்னாடி வாங்கினது வந்து 10ஆவது போயிடுச்சு பாப்பா பிள்ளைக்கு. ஆனா இதுலயே வந்து 2 பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். என்ன சாமி? ஆமா வாங்கி தந்தாங்க உனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்பிடறதுக்கு ஒரு பிளேட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டம்ளர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹாட் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்களா, சாரி ஹாட் பாக்ஸ்ல இருக்கு, பிளாஸ்க்ல வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த டம்ளர் தான். ஸோ வந்து பிளாஸ்க் வந்து டீ, நமக்கு ஏதாவது காஃபி ஏதாவது குடிக்க என்ன குடிச்சு, நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஸோ வரவங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த டம்ளர்ல இதுலயே கொடுக்க டம்ளர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி குடிக்க வச்சுக்கலாம், தனியா எதுக்கு டம்ளர் வச்சுட்டு விட்டுட்டேன் பேசாம. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஹிமாலயால வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா பேபி வைப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். மோஷன்லாம் போனா வந்து கிளீன் பண்ணி வரதுக்கு, ஏன்னா வந்து சும்மா ஜில் தண்ணி சுடு தண்ணி யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கும்ல. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன், பேபி வைப்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து துண்டு வாங்கியிருந்தேன். தம்பி எப்படி இருப்பானா, பிறந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும் தம்பி பாப்பா எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் நமக்கு. அண்ட் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு ஒயிட் கலர்ல நல்லா சாஃப்டா தண்ணி வந்து அப்சர்வ் ஆகுற மாதிரி வந்து ஒரு டவல் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லங்கோடு வாங்கியிருந்தேன். லங்கோடு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. இது வந்து பேம்பர்ஸ் போடுற வேணாம, ஏன்னா எப்பவுமே வந்து நம்மளால வந்து பேம்பர்ஸ் வந்து போட்டுட்டே இருக்க முடியாதுல்ல, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எனி டைம் பேம்பர்ஸ் வந்து போடக்கூடாது. ஸோ அதனால லங்கோடு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஜஸ்விக்குட்டிக்கு வந்து வேஷ்டிலாம் வந்து கட்டியிருந்தேன். ஒரு 4 பீஸ் மட்டும் கெஸ்ட் வரவங்க வாங்கிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி பீஸ்ல ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்விக்குட்டிக்கு வேஷ்டி எல்லாம் வந்து கட்டினேன். ஸோ இந்த வாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்துட்டு லங்கோட ஒரு 4-5 கலர்ல டிஃப்ரெண்டான கலர்ல வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ட்ரெஸ். ஸோ குழந்தைக்கு வந்து நிறைய வந்து மோஸ்ட்லி வந்து கயிறு கட்டுற மாதிரி தான் ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப வந்து ஃபுல்லா கொஞ்சம் ஸ்டைலா கொஞ்சம் ஃபுல்லி கவர் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வாங்கல, ஏன்னா சின்ன குழந்தை தானே.
ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தைங்க கயிறு கட்டுற மாதிரி தான் வந்து ட்ரெஸ் போடுவாங்க. அண்ட் இதை வந்து வாஷ் பண்ணணும். நான் இன்னும் வாஷ் பண்ணல, அப்படியே சும்மா எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். எத்தனை ட்ரெஸ் வாங்கியிருந்தேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒயிட் கலர்ல அண்ட் பட்டன் வச்ச மாதிரி, பிளஸ் இதுவுமே பட்டன் வச்ச மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலர். அண்ட் இந்த இதெல்லாம் திருப்பி திருப்பி இருக்கு போல ஒரு வேலை. அண்ட் இதுவும் பட்டன் வச்ச மாதிரி. அண்ட் இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் பாத்தீங்க அப்படின்னா 72 ரூபாய் 60 ரூபாய் அந்த மாதிரி ரேட் தான் இருந்துச்சு. அது கீழே கம்மியா இல்ல. இதெல்லாம் பாப்பா குட்டிக்கு வந்து அழகா வந்து வாங்கி வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லா வந்து 2 வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து பனிக்காலனால குழந்தைக்கு. அண்ட் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுஸோட சேர்த்தே, அதாவது கேப்பு, இந்த மாதிரி வந்து கேப்பு பிளஸ் அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா கை கிளவுஸ், காலுக்கு போடுற கிளவுஸ் எல்லாம் வந்து சேர்ந்தே வந்து வாங்கினேன். ஆனா இது வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ரெண்டுமே ஒரே கலர்ல வாங்கிட்டேன். ஆரஞ்சு கலர்ல நான் வாங்கல. இந்த பீஸ் நான் செலக்ட் பண்ணேன், இந்த பீஸ் மாமா செலக்ட் பண்ணாரு. ஸோ கொஞ்சம் டிசைனாக தான் நானும் விட்டுட்டேன். வேற வேற கலர் வாங்கி தருவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒரே கலர். ஸோ வந்து ஆரஞ்சு கலர்ல இந்த மாதிரி. இது உனக்கு, இது தம்பிக்கிட்ட தங்கம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கான பொருள். அண்ட் அதுக்கு முன்னாடி பேபிக்கு இன்னும் என்ன பொருள் வாங்கிருந்து காமிக்கிறேன். அண்ட் இந்த இது ஒண்ணு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து குழந்தைய வந்து கேரி பண்ணிக்க வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு, எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியில வச்சேன்னா ஜஸ்வி குட்டி என்ன பண்ணிட்டா, இதான் தம்பின்னு சொல்லி தூக்கிட்டு அலைஞ்சிட்டே, பாப்பா இதான் தம்பி அதனால தூக்கிட்டு அலைஞ்சிட்டே இருந்து மேல கவர்லாம் ஆரம்பிச்சுட்டா மாமா சர்ட்டை போட்டு ஒட்டி வச்சிருக்காரு. ஸோ வந்து இந்த இடத்துல ஜிப்பு போட்டுக்கணும். ஜிப் போட்டு அழகா இப்படி வந்து இது பண்ணிக்கிற மாதிரி. குழந்தை க்ளவுஸ் எடுத்து மாட்டிட்டு இருப்போம். குழந்தை க்ளவுஸ் உனக்கா வாங்கினேன்? எதுமா அம்மா சின்ன வயசுல க்ளவுஸ் உடனே போடவே மாட்டாங்க. இவ சின்ன வயசுல க்ளவுஸ் வாங்க வச்சுக்கோங்க, பிச்சு விட்டுருவா. அதுவும் இந்த கைசு போகும்போதெல்லாம் க்ளவுஸ் போட்டு வச்சுக்கோங்க, அது பிச்சு உணர்த்திடுவா. நானும் இந்த இதெல்லாம் ரப்பர்லாம் போட்டு டைட்டா வேலை போட்டு விடுவேன். மேடம் பிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா குழந்தைக்கு பேபிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, மாமாவுக்கு அதை ரொம்ப பிடிக்கும், ஜஸ்விக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா இந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். இல்ல என்ன இருக்கு அப்படின்னா டவல் இருக்கு. அந்த டவல் வந்து நான் வாங்கின எல்லா பொருளை விட ரொம்ப காஸ்ட்லியானது இந்த டவல் தான். பட் இந்த டவலுக்கு இவ்வளவு காசு போடணுமோ நான் நிறைய வாட்டி நினைச்சிட்டேன். பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சா, ஸோ அதனால வாங்கிட்டேன். இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 1500 ருபீஸ். இதோட ரேட் 1500 ரூபாங்க. பட் செம்ம சாஃப்ட், அல்டிமேட் சாஃப்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வாங்கினப்ப ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஸோ நான் வாங்கின கடையில் 1500 ரூபாய். ஸோ வந்து இது என்ன கலர் அப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்க ஒரு நல்லா புசுன்னு இருக்குமா அந்த டவல். ஸோ வந்து நல்ல சாஃப்டா இருக்கு. தம்பியும் ஒழுங்கு வந்து இந்த போர்வையை போட்டு போட்டிக்குவானா, நானும் அப்பா வந்து கண்டுபிடிக்கணுமா அவளை எங்க இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுல 2 லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் மாமா சொல்லியிருக்கேன், மாமா குழந்தை வந்து பிறக்கும் போது இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க, குழந்தை வந்து கையில கொடுக்கும் போது இந்த டவல்ல வந்து வாங்க மாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் என்ன பண்றான்னு தெரியல. இந்த டவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கான பொருள். ஸோ இது வரைக்கும் காமிச்சதெல்லாம் பாப்பா தம்பிக்கான பொருள், அதாவது பேபிக்கான பொருள். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கான பொருள். எனக்கு வந்து ரொம்ப எதுவும் எடுத்து வைக்கல. ஆக்சுவலா எனக்கு வந்து நைட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு 4-5 நைட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன். எப்படியும் ஒரு 5 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும்ல ஹாஸ்பிட்டல்ல, ஒரு 3 நாள் 5 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எதுக்கும் ஒரு 5 நைட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னர் வியர்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னர் வியர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது பிரெக்னன்சி டைம்ல ஃபீடிங் பண்ணக்கூடிய பிராலா இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட் எடுத்து வச்சிருக்கேன். நார்மலா நம்ம யூஸ் பண்ற பேட் இருக்கும்ல, அந்த பேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு இதுல வந்து என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தலை சீவத்துக்கு சீப்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து டெட்டால் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு சின்ன கண்ணாடி ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கண்ணாடி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா வந்து ரேட்டு தான் அதிகம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஏன் சூப்பரா நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு பக்கம் பார்க்கும்போது கண்ணாடி வந்து ஜூமிங்ல இருக்க மாதிரி இருக்கும், நல்லா நம்ம லிப்ஸ்டிக் எல்லாம் நல்லதா இருக்குமே. ஒரு பக்கம் வந்து ஜூம் அவுட்ல இருக்க மாதிரி இருக்கும். நானும் இப்பதான் அது பார்த்தேன். வந்து கண்ணாடிலாம் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல, அம்மாவுக்கும் உனக்கும் தான் எடுத்து கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாவது நீட்டா இருக்கணும்ல, குழந்தை குழந்தை ரொம்ப இதா இருக்க கூடாது இல்ல, சும்மா பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஒரே ஒரு சிசரு, ஸோ பிரஷ் பண்றதுக்கு ஒரு பிரஷ், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட், அப்புறம் ஒரு சின்ன ஒரு பொட்டு பாக்கெட், அப்புறம் ஏதாவது வாஷ் பண்ணணும் ட்ரெஸ் எல்லாம் அது வாஷ் பண்ணணும் அப்படின்னா
ஒரு சர்ஃபெக்சல் சோப்பு. அப்புறம் பேபிக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பேபிக்கு நெயில் வந்து இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும் வயிற்றுல இருக்கும்போது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கடிச்சு அந்த காலத்துலாம் கடிச்சு விட்டுருவாங்களாம். ஸோ இப்போ வந்து நெயில் கட்டர் யூஸ் பண்ணி நெயில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அவங்களே வந்து கீறிப்பாங்களாம். அதனால வந்து குழந்தைக்கு வந்து ஒரு நெயில் கட்ரு. ஸோ எனக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட், ஒரு கிளட்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுடரு, ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பூனு, பிளேட்டு டம்ளர்லாம் எடுத்துருக்கோம்ல, ஒரு ஸ்பூனு, அப்புறம் என்னமா உனக்கும் தம்பிக்கும், அப்புறம் ஒரு கோகோனட் ஆயில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளவுதான் நான் வந்து டெலிவரி பேக்ல என்னோட டெலிவரி பேக்ல எனக்காக நான் எடுத்துக்கிட்ட பொருள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான். நிறைய பேர் வந்து கேட்கலாம் வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரமே வந்து டெலிவரி பேக் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. 8 month எண்டிங்ல தான் மோஸ்ட்லி டெலிவரி பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். 9th month பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா 9th month எப்ப வேணா யாருக்குமே டெலிவரி ஆகலாம். ஸோ அதனால நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா 8 month எண்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளவுதான் முக்கியமான பொருள் அப்படின்னா இவ்வளவுதான். இதை தவிர இன்னும் அடிஷ்னலா வந்து பொருள் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டு, மெடிக்கல் ரிப்போர்ட்டு, அதை நீங்க ஓபிலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த ஷீட் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மொபைல் சார்ஜரு, மொபைல் போனு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு. ஸோ இந்த பொருள் தான் முக்கவாசி. நான் இன்னும் வாங்காம இதுக்குள்ள இவ்வளவு பொருள் வாங்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வாங்காத பொருள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பொருள் இன்ஸ்கர்ட் வாங்கல, பிளஸ் வந்து ஷால் வாங்கல. இது 2 மட்டும் ஒன்று வாங்கல, மற்றபடி எல்லா பொருளும் வந்து வாங்கிட்டேன். ஸோ என்னோட டெலிவரி பேக்ல இவ்வளவுதான் வந்து பொருள்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் வந்து நீங்க வந்து டெலிவரி வந்து போகிறது மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டக்கு நீங்க போய் கையில ஒவ்வொன்றா வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே டக்குன்னு கையிலே இருக்கும்போது டாக்டர் கேட்கும்போது ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்தலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான நாங்களும் சந்திக்கிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. Until then, take care, bye bye. அவன் பாருங்க வெயிட் பண்ணிட்டே இருக்க எப்போ வந்து bye bye சொல்லுவான்னு சொல்லிட்டு.